உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்தில் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் 26 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மீன் விற்பனை அங்காடி கட்டிடம் கட்டுவதற்கு அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளரும் விழுப்புரம் தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் துரை ரவிக்குமார் கலந்து கொண்டு மீன் விற்பனை அங்காடி கட்டிடம் கட்டுவதற்கு அடிக்கல் நாட்டினார். இந்நிகழ்வில் மாவட்ட செயலாளர் மலைச்சாமி, தொகுதி துணை செயலாளர் நாவரசு, நகர பொருளாளர் கணபதி, ஒன்றிய அமைப்பாளர் மாரிமுத்து, மரக்காணம் கலைவாணன் கோபி, கனகராஜ், ராஜசேகர், தேசிங்க சூசே, அனுமந்தை முருகானந்தம், ரஞ்சித் உள்ளிட்ட விசிக முக்கிய நிர்வாகிகள், மரக்காணம் பேரூராட்சி வார்டு உறுப்பினர்கள், மீனவர் பகுதியை சார்ந்த பஞ்சாயத்துதாரர்கள், இஸ்லாமிய பெருமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நாடு முழுவதும் கிறிஸ்துமஸ் தினத்தன்று பல்வேறு இடங்களில் வன்முறை தாக்குதல் நடைபெற்றதாக கூறப்படும் நிலையில் அதற்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் சென்னை அடுத்த தாம்பரம் பேருந்து நிலையம் அருகில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் சாமுவேல் எபினேசர் தலைமையிலான கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் தாம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் எஸ்.ஆர். ராஜா, விசிக துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு, மனிதநேய மக்கள் கட்சி துணை பொதுச் செயலாளர் யாக்கூப் உள்ளிட்டோர் கண்டன உரையாற்றினர். மேலும் இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஊடக மைய மாநில துணை செயலாளர் கதிரவன், பொறியாளர் ஜெயச்சந்திரன், ராமானுஜம், ஆதி சாலமன், செல்சேகர், அமிர்தராஜ், அன்பு, யோவான், விமல், ராஜா, பூவிழி, பியூலா, மகேஸ்வரி, பிரியங்கா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கிறிஸ்துமஸ் சமயத்தில் திட்டமிட்டு கிறிஸ்தவ மக்கள் மீது அவர்களுடைய அந்த செயல்பாட்டை தடுக்கும் வகையில், கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தை தடுத்து நிறுத்தும் வகையில் மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், சத்தீஸ்கர் போன்ற வட மாநிலங்களில் கிறிஸ்தவர்கள் மீது நடத்திய இந்த தாக்குதலை விடுதலை சிறுத்தைகள் கண்டிக்கின்றோம். அதை கண்டித்துதான் இன்றைக்கு தாம்பரம் பெருநகரத்தில் இந்த ஆர்ப்பாட்டத்தை ஒழுங்குபடுத்தி இருக்கின்றோம். முழுக்க முழுக்க ஒரு சமூக பதற்றத்தை உருவாக்குவது, அந்த சமூக பதற்றத்தின் மூலமாக கிறிஸ்தவர்களையும் முஸ்லிம்களையும் அச்சுறுத்துவது என்கின்ற ஒரு செயல் திட்டத்தோடு RSSனுடைய சங் பரிவார அமைப்புகள் இந்த வேலையை செய்கிறது. இதுவரை மோடி அவர்கள் இந்தியாவினுடைய தலைமை அமைச்சராக இருக்கிறார். இதுவரை அவர் கண்டிக்கவில்லை, அதற்கு உத்தரவாதமும் கொடுக்கவில்லை. உள்துறை அமைச்சர் அமித்ஷா போன்றவர்கள் ஐநா மன்றம் குறித்தோ அல்லது அங்கே இருக்கின்ற ஐரோப்பா நாடுகளில் அவர்கள் உறவு வைத்திருக்கிறார்கள். ஆனால் இங்கே இருக்கின்ற கிறிஸ்தவர்கள் மீது மிக மோசமான தாக்குதலை நடத்துவதற்கு அவர்கள் ஊக்கப்படுத்துகிறார்கள். இப்போக்கு வன்மையான கண்டனத்துக்குரியது. கிறிஸ்தவ மக்கள் மீதும் முஸ்லிம்கள் மீது நடத்தப்படுகின்ற தாக்குதலை தடுத்து நிறுத்த வேண்டும். அப்படி தாக்குதல் நடத்துகிறவர்கள் மீது UAPA சட்டத்தில், அந்த பயங்கரவாத தடுப்பு சட்டத்தில் அவர்களை கைது செய்ய வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் கோரிக்கை வைக்கின்றோம். தமிழ்நாடு அரசு தமிழ்நாட்டில் சுதந்திரமாக மத பரப்புரை செய்வதற்கு கிறிஸ்தவர்கள், முஸ்லீம்கள் இவர்கள் செய்வதற்கான வழிவகைகளை செய்வதற்கான ஒரு சிறப்பு சட்டத்தையும் அவர் கொண்டு வர வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் நாங்கள் கோரிக்கை வைக்கின்றோம். தமிழகத்தில் உள்ள விடுதலை சிறுத்தை மற்றும் திமுக கூட்டணி கட்சிகள் ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கீங்க. மற்ற யாருமே முன்னெடுக்கல. எல்லாருமே இது போல அனைத்து கிறிஸ்தவர்கள் சிறுபான்மைக்கு ஆதரவுன்னு சொல்றாங்க. இன்க்ளூடிங் அதிமுகலேருந்து, விஜய் கட்சியிலேருந்து, சீமான் கட்சியிலேருந்து. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இல்லை, நீங்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இதுவரை எந்த ஆர்ப்பாட்டத்தையும் அவர்கள் அறிவிக்கவில்லை. ஆடுகோழி
பள்ளி தடை சட்டம் கொண்டு வந்ததே 2002 ஜெயலலிதா, அதிமுகவினுடைய ஜெயலலிதா அம்மையார் தான். கட்டாய மதமாற்ற தடை சட்டம் இந்தியாவுக்கே முன்மாதிரியாக முதல் முறையாக தமிழ்நாட்டில் கொண்டு வந்தது 2002 ஜெயலலிதா தான். அதை கண்டித்து தான், அதை எதிர்த்து தான் விடுதலை சிறுத்தைகள் இந்துத்துவ பண்பாட்டு திணிப்பு எதிர்ப்பு மாநாடு ஒன்றை நாங்கள் சேலத்திலே நடத்தினோம், எங்களுடைய தலைவர்களுடைய தலைமையில். ஆக அப்படிப்பட்டவர்கள் இன்றைக்கு பாரதிய ஜனதாவோடு இயல்பாக கூட்டணி வைத்துவிட்டு அவர்கள் சிறுபான்மை மக்களை பாதுகாப்போம் என்று சொல்வது நாடகம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதுவரை கிறிஸ்தவர்கள் மீது நடத்தப்படுகின்ற தாக்குதல் குறித்து எந்த வாயமும் அவர் திறக்கவில்லை, அது குறித்து எந்த அறிக்கையும் இல்லை. நாம் தமிழர் கட்சியோ அல்லது விஜய் அவர்களோ சிறுபான்மை மக்களை ஏற்கனவே சீமான் அவர்கள் கிறிஸ்தவர்களும் முஸ்லீம்களும் சாத்தானுடைய பிள்ளைகள் என்று சொன்னவர். RSS அஜெண்டாவை ஏற்றுக்கொண்டு RSS செயல் திட்டத்தை நடைமுறைப்படுத்தி கொண்டிருப்பவர் தான் சீமான் அவர்கள். தனியாக எப்படி RSS கிளை அமைப்புகள் எப்படி தனித்தனியாக இருக்கின்றதோ, அபினவ் பாரத் என்கின்ற ஒரு கிளை அமைப்பு எப்படி இருக்கின்றதோ, எப்படி ABVP ஒரு கிளை அமைப்பு எப்படி இருக்கின்றதோ, இந்து முன்னணி எப்படி ஒரு அமைப்போ, அதே போல தமிழ்நாட்டில் RSS ஒரு தமிழ் தேசிய கிளை அமைப்பு தான் நாம் தமிழர். அவர்கள் அவருடைய செயல் திட்டம் என்பது RSS செயல் திட்டத்தை அவர் நடைமுறைப்படுத்துகின்ற வேலையை செய்கிறார்கள். ஆகவேதான் RSS மேடையில் நின்று கொண்டு அவர் பேசுகிறார். வாக்குகளை பிரிப்பதற்காக அதை வேலையை செய்கிறார்கள். விஜய் அவர் தன்னை ஒரு கிறிஸ்தவர் என்று சொல்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு இவ்வளவு மோசமான ஒரு தாக்குதல் நடந்திருக்கிறது. ஆனால் விஜய் அவர்களும் இது குறித்து வாயை திறக்கவில்லை. ஆகவே கிறிஸ்தவ பெருங்குடி மக்களும் முஸ்லீம்களும் RSS கிளை அமைப்புகளாக இருக்கக்கூடிய தாவேகாவிடமும் நாம் தமிழரிடமும் அவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைக்கின்றோம். கோவை மாநகராட்சி பகுதியில் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு சிலை அமைக்க வேண்டும், கோவை அரசு மருத்துவமனை நிர்வாக சீர்கேட்டை சீர் செய்திட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கோவை மண்டல செயலாளர் சுசி கலையரசன் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தார். தற்போது துணை மண்டல செயலாளர் தங்கவிளவன், செய்தி தொடர்பாளருக்கு திருமாயெழிலன், நாதன், தொண்டரணி மாவட்ட துணை செயலாளர் சம்பத், சூலூர் ஒன்றிய பொறுப்பாளருக்கு தினேஷ்குமார், நடராஜன், தொகுதி செயலாளர் விடுதலை அன்பன் ஆகியோர் உடனிருந்தனர். மாநகர காவல்துறை ஆணையாளர், மாநகராட்சி ஆணையாளர் மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் உடனடியாக நாங்கள் கொடுக்கப்பட்டுள்ள இடங்களில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுக்கு சிலை அமைப்பதற்கு எந்த தடையும் இல்லை என்று சான்று அளிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல, கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பாக கோவை மாநகராட்சி மாமன்றத்தில் அனைவரும் ஒப்புதலோடு, மாமன்ற உறுப்பினர்கள் அனைவருடைய ஒத்துழைப்போடு தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டு இருக்கிறது. ஆனால் இன்று வரை எந்த விதமான தீர்வும் கிடைக்கவில்லை. பல தேசிய தலைவர்களுக்கு, தமிழ்நாட்டு தலைவர்களுக்கு கோவையில் பல இடங்களிலே சிலை இருக்கிறது. ஆனால் அம்பேத்கருக்கு மட்டும் சிலை இல்லை என்பது மிகுந்த வேதனை அளிக்கிறது. அம்பேத்கர் சிலையை வைத்தால் மாநகரத்தில் இந்த நகரம் தீண்டப்படாத நகரமாகி விடுமோ என்ற ஐயம் ஏற்படுகிறது. ஏன் இந்த போக்கு? எனவே உடனடியாக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அனுமதி கொடுத்து அல்லது அரசே இங்கே மனு சிலையை வைக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பில் கேட்டுக்கொள்கின்றேன். சுசி கலையரசன், கோவை மண்டல செயலாளர். கோவை அரசு மருத்துவ கல்லூரி மருத்துவமனை நோயாளிகளுக்கு சரியான சிகிச்சை அளிக்கப்படுவதில்லை, தகுந்த சிகிச்சை அளிக்கப்படுவதில்லை. வருகின்ற நோயாளிகள் அனுமதிக்கப்பட்டு, உள்நோயாளிகள் அனுமதிக்கப்பட்டு 2 நாட்களிலே டிஸ்சார்ஜ் செய்யப்படுகின்றார்கள். அவர்கள் வேதனையோடு டிஸ்சார்ஜ் ஆகி போகின்றார்கள். நோய் தகுந்த அட்வைஸ் கூறுறாப்புல, ரொம்ப பரிவா மக்கள் மனிதநேயத்தோடு கூறுறாப்புல. அங்கே சில புரோக்கர்கள் அலைந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் அந்த டாக்டருக்கும் இவருக்கும் லிங்க் இருக்கிறது. அது மட்டுமல்ல, அரசு மருத்துவமனை வேலை பார்க்கிற மருத்துவர்கள் தனியார் நடத்தக்கூடிய மருத்துவமனையிலும் வேலை பார்த்து வருகின்றார்கள். எனவே இங்கு வரக்கூடிய நோயாளிகளை அங்கே டிஸ்சார்ஜ் செய்து அங்கே அனுப்பக்கூடிய அவல நிலையும் இங்கே இருக்கிறது. எனவே இதையெல்லாம் கண்டறிந்து, இந்த நிர்வாக சீர்கேட்டை கண்டறிந்து அங்கு வருகின்ற அத்தனை நோயாளிகளுக்கும் தகுந்த சிகிச்சை அளிக்க தமிழக அரசு உத்தரவாதம் அளித்திட வேண்டும். அங்கே ஆரம்போ எதேச்சகரமாக சட்டத்தை துஷ்பிரயோகம் பண்ணி, நிர்வாகத்தை துஷ்பிரயோகம் பண்ணி
அந்த நிர்வாகத்தினுடைய சீர்கேட்டுக்கு முதன்மையாக இருக்கிறார். எனவே அவர் குறித்தும் விசாரணை செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் கூடிய விரைவில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை கண்டித்து, நிர்வாக சீர்கேட்டை கண்டித்து, நோயாளிகளுக்கு எதிராக செயல்படுகின்ற அத்தனை மருத்துவர்களையும் கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்துவோம் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் பல்வேறு கட்சிகளிலிருந்து விலகி சிறுத்தைகளாக இணையும் நிகழ்ச்சி கட்சியின் தாய்மன் அலுவலகத்தில் தெற்கு மாவட்ட செயலாளர் சதீஷ்குமார் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பல்வேறு கட்சிகளிலிருந்து விலகி விடுதலை சிறுத்தைகளாக தங்களை இணைத்துக் கொண்ட இளைஞர்களுக்கு தெற்கு மாவட்ட செயலாளர் சதீஷ்குமார் கட்சியின் சால்வையை அணிவித்து வரவேற்றார். இந்நிகழ்ச்சியில் அஜித், நவீன், குமார், சூர்யா, அசோக், சல்மான், மனோஜ்குமார், தமிழ்வாரன், ஸ்ரீதர், விஷ்ணு, பிரவீன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அரசு போக்குவரத்து பணிமனையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் அறிவர் அம்பேத்கர் போக்குவரத்து தொழிலாளர் விடுதலை முன்னணி சார்பில் கட்சியின் கொடியேற்றி பெயர் பலகை திறப்பு விழா நடைபெற்றது. அறிவர் அம்பேத்கர் போக்குவரத்து தொழிலாளர் விடுதலை முன்னணி செஞ்சி போக்குவரத்து பணிமனை செயலாளர் ஐயப்பன் ஒருங்கிணைப்பிலும் விழுப்புரம் மண்டல பொதுச் செயலாளர் செல்வகுமார் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் ஆரணி மண்டல செயலாளர் நன்மாறன், அறிவர் அம்பேத்கர் போக்குவரத்து தொழிலாளர் விடுதலை முன்னணி பேரவை பொதுச் செல்வகுமார், பேரவை துணைத் தலைவர் ராமச்சந்திரன், திருவண்ணாமலை மண்டல பொதுச் செயலாளர் கார்த்திகேயன் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கட்சியின் கொடியேற்றியும் பெயர் பலகையையும் திறந்து வைத்தனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் பேரவை மண்டல பொறுப்பாளர்கள் மன்மூர்த்தி, மாயவேல், மண்டல துணை செயலாளர்கள் துரை, நிர்வாக பணியாளர் சங்க தலைவர் பிரபாகரன், செஞ்சி போக்குவரத்து பணிமனை நிர்வாகிகள் சந்திரன், ஆதிமூலம், ஞானவேல், வேலு உள்ளிட்ட பணிமனை நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி ஒன்றியத்திற்கு உட்பட்ட வாக்பகண்டை கிராமத்தைச் சேர்ந்த முருகவேல் என்பவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களை தொடர்ந்து ஒருமையில் பேசுவதும் சாதிய கலவரம் தூண்டும் வகையில் குற்ற செயலில் ஈடுபட்டு வருவதுமாக உள்ளார். எனவே இவர் மீது சட்டப்படியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரி விழுப்புரம் மண்டல செயலாளர் வழக்கறிஞர் திலீபன் தலைமையில் விக்கிரவாண்டி காவல் நிலையத்தில் புகார் மனு அளிக்கப்பட்டது. இந்நிகழ்வின் போது விக்கிரவாண்டி ஒன்றிய செயலாளர்கள் கிட்டு தங்க ஜெயச்சந்திரன், விக்கிரவாண்டி நகர செயலாளர் சந்தர், மாவட்ட துணை அமைப்பாளர் ஆசிரியர் லட்சுமி நாராயணன், ஒன்றிய துணை செயலாளர் பர்குணன் சுபாஷ், விடுதலை செல்வன், கமலக்கண்ணன், சரண்ராஜ், விஜய் வல்லவன், மாவட்ட துணை அமைப்பாளர் வழக்கறிஞர் அருள் வல்லவன், அம்பேத் வல்லவல், மணிகண்டன், துலசக்தி, அன்பு உள்ளிட்டோர் உடனிருந்தனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே தாப்பலூரில் கடந்த 25ஆம் தேதி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிர்வாகிகளை தாக்கிய பாமகவினரை கைது செய்ய கோரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சமூக வழக்கறிஞர் அணி மாநில செயலாளர் பார்வேந்தன், கடலூர் துணை மேயர் தாமரை செல்வன் ஆகியோர் தலைமையில் டிஎஸ்பியிடம் மனு அளிக்கப்பட்டது. இதில் திருச்சி, தஞ்சை மாவட்ட பொறுப்பாளர் வழக்கறிஞர் விவேகானந்தன், தஞ்சை மண்டல துணை செயலாளர் சாகு ராஜ்குமார், சமத்துவ வழக்கறிஞர் அணி தங்கராவணன், மாநில பொறுப்பாளர் பானு, துரை சந்திரசேகர், தஞ்சை தெற்கு மாவட்ட செயலாளர் முல்லை வெடுவன், கடலூர் மாவட்ட செயலாளர் அறிவுடை நம்பி, குருமூர்த்தி, முருகையன், கணேஷ், அன்பரசு, அரியலூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் கதிர்வெள்ளவன், அரியலூர் சமத்துவ வழக்கறிஞர் அணி மாவட்ட அமைப்பாளர் இளவரசன், செந்தில்குமார், ஐயப்பன், தொல்குடி, பொன்ராஜ், செல்வராஜ், மணிமாறன், சிவமணி, தஞ்சை லனன், பெரம்பலூர் வெங்கடேசன், அழகேசன், ஐயம்பெருமாள், சங்கர், அழகுமுத்து, சந்திரகுமார், சக்கரவர்த்தி, ஜெயங்கொண்டம் தொகுதி செயலாளர் இலக்கியதாஸ், நகர்மன்ற தலைவர் சுமதி சிவகுமார், அரியலூர் மாவட்ட அமைப்பாளர் சின்னராசா, மண்டல பொறுப்பாளர் செல்வராஜ், சிபி ராஜா, ஒன்றிய செயலாளர்கள் முத்துகிருஷ்ணன், தேவேந்திரன், பாரதி, ராசா பிள்ளை, தங்கராசு, நகர்மன்ற உறுப்பினர்கள் காஞ்சனா செரவினன் மற்றும் வேல்முருகன், குணசேகரன், தொட்டிக்குளம் சங்கர், சத்யானந்தம், இளங்கோவன், இளங்கோமணி, சுந்தர், செல்வமணி, மதியழகன், செல்வராஜ், சந்திரகுமார், பா தினேஷ், ஹனி, பிழைய பாரதி, திருமா, பி தினேஷ், காரக்குடி பிரபா, வானவநல்லூர் திருமா, ஈழ அரசன், ஆனந்த் பாஸ்கர், பரமசிவம், மகளிரணி திலகவதி, வசந்தா, அனிதா, செந்தமிழ் செல்வி, ஆனந்தகுமார், விவேக், கோவிந்தசாமி, வீரசெல்வன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தீப்பழூர்
கடைவீதி பகுதியில் 25 கிறிஸ்துமஸ் அன்று இரவு அங்கே சாலை ஓரத்தில் நின்றிருந்த இளைஞர்களுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியின் ஒரு பிரிவை சார்ந்தவர்கள் கூட்டம் முடித்துவிட்டு வெளியே வருகின்ற பொழுது சாலையின் ஓரத்திலே நின்றிருந்த தம்பியிடம் நீ எந்த ஊர் என்று விசாரித்த பொழுது அவர் சம்பந்தப்பட்ட ஊர் பெயரையும் சிந்தாமணி காலனி பகுதியை சார்ந்தவர் என்பதை அறிந்து காலனி நபர்தான் என்பதை உறுதி செய்து அவர்களை கடுமையாக தாக்கி வண்டியில் தூக்கி போட்டு ஒரு வீதியிலே ஒரு மோசமான ஒரு பிராணியை அடித்து இழுத்து செல்வதை போல அடித்து இழுத்து சென்று காவல்துறையிலே ஒப்படைத்திருக்கிறார்கள். மேற்படி சம்பவத்தை முழுமையாக ஆய்வு செய்த காவல்துறை 28/12/2025 அன்று பிரசாந்த் குமார் அவர்கள் கொடுத்த மருத்துவமனையிலிருந்து கொடுத்த அந்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் 4 நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. காவல்துறை ஏனோ தானோ என்று செய்யாமல் முறையாக சிசிடி ஃபுட்டேஜை பார்த்து யார் முதலிலே தாக்குகிறார்கள், யாரும் திட்டம் தீட்டுகிறார்கள், யார் அடி என்று சொன்னார்கள் என்பதையெல்லாம் கூர்ந்து விசாரித்து தாக்கல் செய்திருக்கிறார்கள். மேற்படி போடப்பட்ட அந்த முதல் தகவல் அறிக்கையில் கொஞ்சம் முன்னுக்கு பின்னாக இருக்கிறது. 161 ஸ்டேட்மெண்ட்ல கொடுக்கப்பட்ட வழக்கறிஞர் வக்கீல் பாலு என்பது வெறுமன பாலுவாகவும், தமிழ் மறவன் என்கிற பெயரை தமிழ் மாறன் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆனால் எஃப்ஐஆர் உட்பகுதியில் மிக சரியாக அது இருக்கிறது. அந்த வெளித்தோற்றத்திலே அப்படி மாறுபட்டு இருக்கிறது. மேலும் இந்த வழக்கில் கடுமையான 7 to 10 ஆண்டுகள் தண்டிக்கக்கூடிய அளவிற்கு சட்டங்கள் இதிலே வன்கொடுமை தடுப்பு சட்டம் போடப்பட்டிருக்கிறது. மேற்படி நபர்கள் மிக சுதந்திரமாக உலவிக் கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற செய்தியை இந்த பகுதியின் மாவட்ட செயலாளர் கதிரேசன் அவர்கள் தெரிவித்தார். ஆகவே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வழக்கறிஞர் அணி சார்பில் நம்முடைய கடலூர் மாநகர துணை மேயர் தாமரை செல்வன் அவர்கள் தலைமையில் 200க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் அமைதியான முறையில் காவல்துறை கண்காணிப்பாளரை சந்தித்து முதல் தகவல் அறிக்கையிலே கொடுக்கப்பட்டிருக்கின்ற சின்ன சின்ன குறைபாடுகளை எடுத்து சொன்னோம். மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரும் துணை கண்காணிப்பாளரும் துரிதமாக நடவடிக்கை எடுத்து வழக்கு பதிவு செய்ததற்காக அவர்களை பாராட்டு தெரிவித்தோம். வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள வாசகங்களின் அடிப்படையில் ஒரு வன்கொடுமை நடைபெற்றால் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரும் மாவட்ட ஆட்சித்தலைவரும் சம்பவ இடத்திற்கு வந்து சம்பவத்தை பார்வையிட்டு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். அது செய்யவில்லை என்கின்ற வருத்தம் எங்களுக்கு இருக்கிறது. அதை சொல்வதற்காக நாங்கள் அனைவரும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரையும் மாவட்ட ஆட்சித்தலைவரையும் 2 மணிக்கு எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு, சந்திக்க இருக்கிறோம். குற்றம் சாட்டப்பட்டிருக்கிற நபர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்து அந்த குறைபாடுகளை உடனடியாக 60 நாட்களுக்குள்ளாக வன்கொடுமை தடுப்பு சட்டத்திலே 90 நாட்களில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டும். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் சார்பில் கரூரில் வறட்சியால் பாதிப்படைந்த விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்குதல், எஸ்ஐஆர் திருத்த சட்டத்தை கண்டித்தும் 100 நாள் வேலை திட்டத்தில் மகாத்மா காந்தி பெயரை மாற்றிய ஒன்றிய அரசை கண்டித்தும் கரூரில் ஆரம்ப சுகாதார நிலையத்தை தர முயற்சி, இரவு நேர மருத்துவர்களை நியமிக்க வலியுறுத்தியும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் கரூர் கண்ணன், மாவட்ட செயலாளர் தமிழ் செல்வன், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் அரசு ஊழியர் பிரிவு மாநில துணை செயலாளர் மோட்ச குணவழகன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம்.
உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே,